Hello guys, welcome back to JQuartex. This is Sanjay and இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன அப்டேட் தான் கொடுக்க போறேன் என் மெரீன் டேங்க் பத்தி. நிறைய பேர் என்ன ஃபீட் பண்றீங்க, டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்றீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாமே ஆன்சர் பண்ண போறேன். அண்ட் நிறைய பேர் என்ன தமிழில் வீடியோ போட சொல்றீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் தமிழில் செய்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், டெம்பரேச்சர், ஏன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் டெம்பரேச்சர்ஸ் எல்லாருக்குமே 31, 32 மெயின்டைன் ஆகுது. ஸோ உங்ககிட்ட உங்கள் ரூமில் ஏசி இல்லை ஒரு சில்லர் இல்லைன்னா எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். கொஞ்சம் சீப்பான ஒரு மெத்தட்னா நமக்கு இந்த ஹோப்பார் கூலிங் ஃபேன் இருக்கும். இது 650 to 850 இந்த ரேஞ்சில் உங்கள் ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 28.5, 31லேருந்து 28.5 வரைக்கும் எனக்கு ட்ராப் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 degrees எனக்கு ஒரு ட்ராப். அண்ட் ப்ளஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அபவுட் 6:30 கிட்ட ஆகுது. ஸோ அதனால் அவ்வளோ ஹீட் இல்லாததுனால டெம்பரேச்சர் 28ல் இருக்குது. அண்ட் ஆஃப்டர்நூன் டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, என் ரூமில் ஏசி இருந்தால் ஏசி போட்டுருவேன், ஏசி போட முடிஞ்சால் ஏசி போட்டுருவேன், இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஐஸ் க்யூப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஐஸ் க்யூப்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சு நான் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். RO வாட்டர் தான், TDS செக் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நான் க்யூப்ஸ் மட்டும் எடுத்து என்னோட ரிட்டர்ன் பம்ப் செக்ஷனில் மட்டும் ஆட் பண்ணுவேன். எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் ஸோ இது என்ன ஆகும்னா அது அப்படியே மெல்ட் ஆகி நம்ம டெம்பரேச்சர் மட்டும் ட்ராப் பண்ணும். எனக்கு இப்போ போட தேவையில்ல, பட் நான் உங்களுக்காக போட்டு காமிக்கணுமேனு சும்மா போட்டு மட்டும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் சம்பில் தான் நம்ம ஐஸ் ஆட் பண்ணணும். அண்ட் நான் யூஸ்வலாக 8 to 12 க்யூப்ஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ அது பண்ணும்போது எனக்கு நல்லா ஒரு டெம்பரேச்சர் ட்ராப் பண்ணி தரும். அண்ட் அது கூட நம்ம கூலிங் ஃபேன் ரன் பண்ணுறதுனால எவாப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு ஆட்டோ டாப் ஆஃப் சிஸ்டம் மட்டும் நீங்கள் போட்டுறது பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது அண்ட் உங்கள் ஃபிஷ்ஷுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் உங்கள் அனிமல்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது, உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். இப்போது கேட்குற வேறு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஃபீட் பண்ணுறேன், எவ்வளோ ஃபீட் பண்ணுறேன், எப்போ ஃபீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் பெல்லட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹிக்காரி மெரீன் எஸ். எனக்கு இந்த பெல்லட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என் ஃபிஷ்ஷுக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதோட கண்டென்ட்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி குட். ஏன்னா இதில் எல்லாம் வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது கூட ஒரு காம்பினேஷனில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரீஃப் நியூட்ரிஷன்லேருந்து TDO குரோமா பூஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் ட்ரெஸ்ட் வித் ஹெமோகாக்டிஸ் ஆல்கே. ஸோ இதை நம்ம ஃபிஷ்ஷோட நேச்சுரல் கலர், ஸோ அந்த ரெட் கலரோ ஒரு ஆரஞ்சு கலரோ நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளமிங்கோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் பிங்க் கலர் கலரேஷன் வர்றதுக்கு காரணமே அதோட சாப்பாட்டில் ஆஸ்டசாந்தின் அதிகமாக இருக்கும். ஸோ அது இந்த ரெட் கலர் அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கலரேஷனுக்காக நான் TDO குரோமா பூஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ப்ரைஸி. நான் 1800க்கு வாங்கியிருந்தேன் அமேசானில், ஆக்சுவலி 1900க்கு வாங்கியிருந்தேன். அண்ட் ஹிக்காரி மெரீனஸ் பார்த்தீங்கன்னா 450, ஸோ ஒரு 400 ரேஞ்சில் வரும். அது கூட சேர்த்து நான் ஆல்கே வேஃபர்ஸுமே ஃபீட் பண்ணுறேன். அதை வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு நான் ஃபீட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஃபிஷ்ஷால் சாப்பிட முடியாது. அண்ட் என் அனிமோன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கோரிலிஃபிக் டெலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹிக்காரியிலே வரும். இதை கொஞ்சம் வாட்டரில் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிப்பெட்டில் எடுத்து நான் ஃபீட் பண்ணுவேன். 1 to 2 a week. அதுக்கு மேலே நீங்கள் ஃபீட் பண்ணாதீங்க உங்கள் அனிமல்ஸ்க்கு, ஏன்னா அது துப்பிடும் திருப்பி, அப்புறம் உங்கள் வாட்டர் குவாலிட்டி அடி வாங்கும். இது மட்டும் இல்லாமல் நான் மைசூர் ஷ்ரிம்ப் அண்ட் ஆர்டீமியா நான் ஃபீட் பண்ணுவேன், அதாவது ஃப்ரோசன் ஆர்டீமியா. சம்டைம்ஸ் நானே பிரைன் ஷ்ரிம்ப் ஹேட்ச் பண்ணி அதுக்கு ஃபைட்டோபிளாங்டன் ஃபீட் பண்ணி கொஞ்சம் அதை சைஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நான் இவங்களுக்கு அதுவுமே ஃபீட் பண்ணுவேன், கொஞ்சம் லைவ் ஃபுட்டாக ஏதாவது எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஃபீட் 3 to 4 times a day. அதில் 2 ஃபீடிங்ஸ் நமக்கு ஃப்ரோசனாக இருக்கும் அண்ட் 2 ஃபீடிங்ஸ் பெல்லட்ஸாக இருக்கும். ஸோ பெல்லட்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் மெரீனஸ் அண்ட் TDO குரோமா பூஸ்ட் தான் நான் சேர்த்து ஃபீட் பண்ணுவேன். அதுவுமே நான் 5 seconds சோக் பண்ணுவேன். ஒரு கப்பில் RO வாட்டர் எடுத்துக்கோங்க, டேங்க் வாட்டர் எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம டேங்க் வாட்டரில் சோக் பண்ணி பெல்லட்ஸை சோக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா
அவங்க வந்து சால்ட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாகும் அண்ட் அவங்களுக்கு ஸ்விம் பிளாடர் இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சால்ட் வாட்டர்லேயே நீங்கள் வந்து சோக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான நாலேஜ் கிடையாது. நீங்கள் அதை தயவு செய்து செய்யாதீங்க. எப்போவுமே எது சோக் பண்ணி நீங்கள் ஃபீட் பண்ணாலுமே ஆரோ வாட்டரில் பண்ணுங்கள். ஸோ என் கையில் பார்த்தீங்கன்னா ஹிகாரி மெரினஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்டர் மட்டும் நான் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் சிங்க் ஆகும். சிங்க் ஆட உடனே நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் சோக் பண்ணால் போதும். இதை விட அதிகமாக ஏன் சோக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா இதில் எல்லாமே இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 5 செகண்ட்ஸ் மேலே சோக் பண்ணிங்கன்னா அந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் வாட்டர்லேயே டைல்யூட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சோக் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம சோக் பண்ணால் போதும். அண்ட் நம்ம ஏன் மெயினாக சோக் பண்ணுறோன்னா ஃபிஷ் வந்து பெல்லட்ஸ் எடுக்கும்போது எப்போவுமே அதில் ஏர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த ஏர் கண்டென்ட் வந்து நம்ம ஃபிஷ் வயிற்றில் போய் நம்ம ஓவர் ஃபீட் பண்ணாலுமே ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ளோட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம சோக் பண்ணுறதுனால அந்த ஏர் கண்டென்ட் வந்து பெல்லட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஃபிஷ் அதை சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்பஞ்சியான டெக்ஸ்சரும் இருக்கும். ஃபிஷ்ஷுக்குமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் அதிகமாக ஃபீட் போட்டாலுமே வந்து அதோட வயிறு உப்பாது. ஸோ அந்த ப்ளோட்டிங் இஷ்யூஸ் வந்து நமக்கு இருக்காது. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதே தான் நானுமே ரொம்ப வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு இது ஃபாலோ பண்ணுறதுனால எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. ஸோ another thing is I strongly believe in my ways. நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் வந்து ஒரு டேங்க் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 100 விதமாக வந்து அவங்க டேங்க் செட்டப் பண்ணி ரன் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து இது தப்பு அது கரெக்டுலாம் கிடையாது. இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறத மட்டுமே கேட்டு அவர் சொல்கிறத மட்டுமே நீங்கள் செய்யுங்க. இப்போது ஒருத்தர் இது சொல்கிறாரு இன்னொருத்தர் அது சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிற இன்ஃபர்மேஷனை ஒரே டேங்க்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆகும். ஸோ இங்கிலீஷில் அது ஒரு சேயிங் இருக்குது, too many chefs spoil the broth. ஸோ அதான் நிறைய பேர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது நம்ம டேங்க் செட்டப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாட்டர் சேஞ்சே பண்ண தேவையில்ல. இது வந்து ஒரு 1 டைம் செட்டப். ஒரே வாட்டி நம்ம ஃபஸ்ட்டு சால்ட் போட்டு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த இஷ்யூஸுமே இருக்காது. நம்ம லைஃப் லாங் ரன் பண்ணலாம்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அவங்க பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. ஆனால் அது அப்படி வைக்கும்போது நம்ம ஃபிஷ் வந்து த்ரைவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஏன் சொல்கிறேன்னா நம்ம வாட்டரில் கொஞ்சம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்லாம் ஓவர் டைம் டெப்ளீட் ஆகும். ஸோ அது டெப்ளீட் ஆகும்போது அதை நம்ம ரெப்ளினிஷ் பண்ண வேண்டியது நம்ம வேலை. ஸோ நம்ம அதை எப்படி ரெப்ளினிஷ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆடிட்டிவ்ஸ் வந்து டோஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்கலினிட்டி, நம்ம பிஹெச் பஃபர் அண்ட் கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச். நான் வந்து வீக்லிலாம் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா மந்த்லி ஒன்ஸ். இப்போ உங்கள் டேங்க் 100 லிட்டர்ஸ்னால் மந்த்லி ஒன்ஸ் ஒரு 10 லிட்டர்ஸ் மட்டும் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட். அண்ட் உங்கள் லைட்டிங் ஸ்கெடியூல் படி நீங்கள் பார்க்கும்போது 8 to 10 ஹவர்ஸ் நீங்கள் தாராளமாக ரன் பண்ணலாம். ஆனால் உங்கள் இன்டென்சிட்டியை வந்து நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஆல்கே இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி கிளாஸ் எப்பவுமே க்ளீனே பண்ண மாட்டேன். ஸோ நான் ஃபுல்லாக அங்கே ஆல்கே க்ரோ ஆக விட்டுருவேன். எனக்கு பின்னாடி கிளாஸில் ஆல்கே க்ரோ ஆச்சுன்னா எனக்கு சைட் கிளாஸ்லேயும் ஃப்ரண்ட் கிளாஸ்லேயும் அவ்வளோ க்ரோ ஆகாது. ஸோ சைட் கிளாஸில் அங்கே பார்த்தீங்கன்னா கூட நான் இவ்வளோ ஆல்கே வந்து விட்டுருக்கேன். ஸோ இதை நான் ஏன் விட்டுருக்கேன்னா இங்கே வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் இங்கே விட்டுருக்கேன். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு பஞ்ச் இருக்கிறதுனால எனக்கு இந்த கிளாஸே கவர் ஆகிடும். ஸோ எனக்கு ஃப்ரண்ட் கிளாஸ் அவ்வளோ ஆஃபனாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி நான் ஃப்ரண்ட் கிளாஸ் க்ளீன் பண்ணுறேன்னா ஒன்ஸ் எ வீக், மேக்ஸிமம் ட்வைஸ் எ வீக். அதுக்கு மேலே நான் க்ளீன் பண்ண மாட்டேன். ஸோ எஸ். அண்ட் இன்னொரு மெயின்டெனன்ஸ் மெயினாக என்ன பண்ணுவேன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் அழுக்கானாலே எனக்கு தெரியும் உங்களுக்கு. அதனால தான் நான் மேலே வந்து ஒயிட் ஸ்பாஞ்ச் வச்சுருப்பேன். இது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாஞ்ச் ஒன்று இருக்கும். மேலே நான் ஏன் வெயிட் வச்சுருக்கேன்னா எவ்வளோ அழுக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் இதை பார்த்தே வந்து
நான் இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் மெயினாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்சே நமக்கு இவ்வளோ ஃபைனாக இருக்கிறதுனால பெரிய பார்ட்டிகிள்ஸும் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸும் இதுலேயே மாட்டிக்கும். நம்ம கீழே போகிறது வந்து கொஞ்சம் ஒரு 70% க்ளீன் வாட்டர் தான் கீழே போகும். ஸோ நம்ம கீழேயும் இன்னொரு 4 லேயர் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே வந்து நமக்கு வாட்டர் பார்த்தா க்ளீனாக தான் நமக்கு நெக்ஸ்ட் மீடியா செக்ஷன், ஸ்கிம்மர் செக்ஷன் அண்ட் ரிட்டர்ன் செக்ஷனுக்கு போயிட்டு நமக்கு டேங்க் நல்லா கிறிஸ்டல் கிளியராக மெயின்டைன் ஆக ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண டேங்க். ஸோ கொஞ்சம் பார்ட்டிகிள்ஸ் நீங்கள் ஃப்ளோட் ஆகிறது பார்ப்பீங்க. பட் இன்னும் ஒரு 1/2 hour கொடுத்தீங்கன்னா என் டேங்க் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். I hope this video answered a lot of your questions. And உங்களுக்கு மெரீன் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராம் கீழே தரேன், என் ஃபோன் நம்பரும் நான் கீழே தரேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராம் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். அண்ட் எனி டைம் நீங்கள் பண்ணலாம். ஆல்வேஸ் ஃப்ரீ, ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். And yes guys, thank you so much for watching. If you like this video, be sure to like and subscribe.